பிஆர்டிசி நிறுவனத்திற்கு புதுவையில் 38 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதில் முறைகேடு. சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிக்கை. பிஆர்டிசி நிறுவனத்திற்கு 38 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதிலும் அந்த பேருந்துகளுக்கு பெங்களூருவில் பாடி கட்டியதற்கும் பெரும் ஊழல் நடந்துள்ளதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் வந்துள்ள நிலையில் 38 புதிய பேருந்துகளுக்கு கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையிலும் தற்பொழுது 5-6 பேருந்துகள் என்ற நிலையில் பகுதியாக தற்பொழுது 26 பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் மீதமுள்ள பேருந்துகள் இன்னும் வராமலும் சேஸ்கள் பெங்களூரில் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. காலதாமதமாவதால் ஏற்படும் நஷ்டத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரே சமயத்தில் பணம் அனுப்பப்பட்ட நிலையில் பேருந்துகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வராமல் பகுதியாக வந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றும் தற்பொழுது வாங்கிய பேருந்துகளில் பல பேருந்துகளில் நடத்துனருக்கென்று இருக்கைகள் இல்லாத காரணத்தால் பயணிகளின் இருக்கையில் ஒரு இருக்கை ஒதுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் பொதுமக்களுக்கு பேருந்து சேவையை முதல்வர் துவங்கி வைத்து 2 மாதங்கள் கடந்தும் இதுநாள் வரை அனைத்து பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் புகார் அளித்துள்ளார். மேலும் புதிய பேருந்துகளுக்கு பதிவு எண் வாங்குவதிலும் பிஆர்டிசி நிர்வாகத்தின் செயலற்ற போக்கை வெளிப்படுத்துகிறது இந்த தன்மை என்றும் இனியும் காலம் கடத்தாமல் பேருந்து வாங்கியதில் ஊழல் செய்தவர்கள் மீது ஒரு நபர் ஆணையம் பரிந்துரைப்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தற்பொழுது வாங்கப்பட்டுள்ள 38 பேருந்துகள் மற்றும் பாடி கட்டியதில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.